இயேசுவின் குரலூழியம் வழங்கும் அனுதின மன்னா. நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரகாசமடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் கிருபை செய்கிற தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே எப்ராஹீமின் காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 12வதாக எப்ராஹீமின் காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்ராஹீம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், எப்படிப்பட்டவனாய் அவன் ஜீவித்தான் என்பதை குறித்து வேதம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை குறித்து இந்த 12வதாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வேத புஸ்தகத்திலே ஓசியா 9:3 எப்ராஹீம் எகிப்திற்கு திரும்பி போனான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, எகிப்து என்பதற்கு அர்த்தமே பாவத்தின் அடிமைத்தனத்தின் வீடு என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே எப்ராஹீம் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஜீவியத்திலே அருமையானவர்களை பரிசுத்தரோடு வாழ வேண்டிய அவன் அருமையானவர்களே அவனுடைய ஜீவியத்திலே பரிசுத்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் காணப்பட வேண்டிய அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் எங்கே போகிறான் பாருங்கள். எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அன்றைக்கு அப்படித்தான் சொன்னார்கள். நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவோம், அங்கே எங்களுக்கு இறைச்சிகளும் அங்கே மீன்களும் அங்கே எங்களுக்கு சர்வ எல்லா ஆகாரங்களும் எங்களுக்கு நன்றாய் கிடைத்தது. இந்த வனாந்தரத்தில் வந்து நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே புலம்புகிறதையும் முறுமுறுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அருமையானவர்களே, முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். இதை மறந்துவிடவும் கூடாது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:8 நாம் பார்க்கும் பொழுது தமது கொடுமையை விட்டு திரும்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்யக்கூடிய கொடுமையான காரியங்கள், கொடுமையான செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், மற்றவர்களை துன்பப்படுத்துகிற செயல்கள், மற்றவர்களை துன்பப்படுத்தி தேவனுடைய நாமத்தை தூஷிக்க செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அவ்விதமாய் காணப்படுகிற பொழுது அவற்றை விட்டு நாம் திரும்பினால் என்னவாகிறது என்று பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்திலே மீறுதலை விட்டு திரும்பினால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மீறுதல்களை விட்டு நாம் திரும்ப வேண்டும். அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் அவர். ஆகையால் நம்மிடத்தில் அநேக காரியங்களிலே, அநேக விதங்களிலே, வார்த்தையிலே, பேச்சிலே, பார்வையிலே, செயலிலே, செய்கையிலே, சிந்தனையிலே, அருமையானவர்களே அநேக விதங்களிலே மீறுதல்கள் காணப்படுகிறது. அந்த மீறுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு உணர்வுமே இல்லாதபடிக்கு நாம் போய்கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? அந்த மீறுதல்களின் வழி என்னவென்று பார்க்கிற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:11 உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பினால் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத ஜீவியங்கள், செயல்கள், கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுதல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்குதல், இவையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அருமையானவர்களே அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று திரும்ப சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த பொல்லாத வழிகளில் ஒன்று அருமையானவர்களே எசேக்கியேல் 14:6 சொல்லப்படுகிறது, நரகலான விக்கிரகங்களை விட்டு நீ திரும்பினால், நரகலான விக்கிரகங்களை வழிபடுகிற வாழ்க்கையை விட்டு நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு அருமையானவர்கள் விக்கிரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் முகராது, அருமையானவர்களே
கையிருந்தும் தொடாது, காலிருந்தும் நடவாது, கண்ணிருந்தும் பாராது. இப்படிப்பட்ட அந்த விக்கிரகத்தை செய்கிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், அதை வணங்குகிறவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அப்படி நம்முடைய வாழ்க்கை போனால் நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்னதான் ஆகும்? யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அந்த ஜீவனுள்ள தேவன்தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் உள்ள தேவன் அருமையானவர்களே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பாடுபட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர், நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர், நமக்காக அருமையானவர்களை அவர் அடித்து கொல்லப்பட்டு அருமையானவர்களை உயிரோடு எழுந்தவர், மீண்டும் வரப்போகிறவர், நீதியுள்ள நியாயாதிபதியாய். அதனாலே தான் அருமையானவர்களே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நரகலான விக்கிரக வழிபாடுகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அதே வேளையிலே ஏசாயா 59:20 நாம் பார்க்கும் பொழுது மீறுதல்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் செய்வது அறியாது மீறி நாம் தகாத காரியங்கள், தகாத உறவுகள், தகாத பேச்சுகள், தகாத சிந்தனைகள், தகாத காரியங்கள், இவற்றிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனோடு உறவாட வேண்டிய நாம், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய நாம் இன்றைக்கு தகாத காரியங்களை தேவனுடைய வசனத்தை விட்டு மீறி, தேவனுடைய கற்பனையை விட்டு மீறி, தேவனுடைய கட்டளை விட்டு மீறி நாம் நடப்பதினாலே அருமையானவர்கள் நம்மை மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். ஆகையினாலே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66 இயேசுவோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்னவாகிறார்கள் என்று சொன்னால் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இன்றைக்கு அருமையானவர்களை பாடுகள் வந்தவுடனே, உபத்திரவங்கள் வந்தவுடனே கொஞ்ச காலம் இயேசுவோடு கூட நடப்பார்கள், கொஞ்சம் காலம் இயேசுவுக்காக வாழ்வார்கள், கொஞ்ச காலம் சபைக்கு போவார்கள், அல்லேலியா என்று சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். கொஞ்ச காலம் ஆனவுடனே பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி அதே பழைய பாவத்துக்கு, அதே பழைய பாவத்தின் வழிகளுக்கு இன்றைக்கு பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடுகிறதை பார்க்கிறோம், பின்வாங்கி போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆமருமையானவர்களே, அப்படி நம்முடைய நிலைமை இருக்குமானால் நாம் தேவனண்டை திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகையினாலே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:13 நாம் பார்க்கும் பொழுது எங்கள் தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி போனோம் என்று அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆமருமையானவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மிக அருமையாக அறிக்கையிடுகிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்கி போனோம், நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வதிலே தப்பு இல்லை, நம்முடைய தவறை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவதிலே தப்பு இல்லை. ஆகையினாலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, பாவ செயல்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பிழைப்பு உண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று வேத புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் எபிரேயர் 10:38 ஒருவனுடைய ஆத்துமா பின்வாங்கி போவனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் பின்வாங்கி போனால், தேவனை விட்டு பின்வாங்கி போனால், அருமையானவர்களே, ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஆலயத்துக்கு போகாமல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போவானானால், பாவத்துக்கு அடிமையாவானால், அருமையானவர்களே, அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாது என்று எபிரேயர் 10:38 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் எண்ணாகமம் 32:15 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோமானால் என்றும் நாம் வனாந்தரத்தில் இருக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையானவர்களை 40 நாள் பிரயாணத்தை 40 வருஷம் வனாந்தரத்தில் கழித்தார்கள். காரணம் என்ன? அவருடைய பாவங்கள், அவருடைய முறுமுறுப்புகள், அவருடைய விசுவாச குறைவுகள், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தது, தேவனை மறந்தது, தேவனுடைய வார்த்தையை மறந்தது, தேவனுடைய ஆலோசனையை மறந்தது, தேவனுடைய கட்டளையை மறந்தது. இதையெல்லாம் அவர்கள் செய்ததினாலே 40 நாள் பிரயாணத்தை 40 வருஷம் அவர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று.
எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள், எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போமானால், அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு மிக அருமையாக வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணாகமம் 32:15 கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனால் என்றும் வனாந்தரத்தில் இருக்க நேரிடும். ஆம், இந்த உலகத்திலே வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை, வெறுப்பான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, கடைசியிலே நம்மை தற்கொலைக்கு நேராக கொண்டு போய் சென்றுவிடும் கூடிய வாழ்க்கை. ஆகையினாலே நாம் தேவனண்டை திரும்புவோம். ஆகையினாலே தான் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இருதயத்தை கிழித்து கர்த்தரிடம் திரும்புங்கள் என்று மிக அருமையை சொல்லுகிறார். இருதயத்தை கிழித்து, இருதயத்திலே தான் எல்லா பாவத்தின் சிந்தனைகள், அவற்றை கிழித்து நம்முடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஊற்றி நான் பாவி ஐயா என்று சொல்லி நாம் திரும்பினால் நிச்சயமாகவே அப்பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரோடு கூட அவரை இணைத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். பாவத்திலே, விபச்சார பாவத்திலே செய்திருந்த அந்த ஸ்திரீயை அவரோடு கூட அவரை இணைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே தான் மத்தேயு 8:19 நீங்கள் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று பார்க்கிறோம். இயேசுவே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசு எங்கே இருந்தாலும் சரி, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கும் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமானால், அவரண்டை நாம் வருவோமானால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்கே போனாலும் உம்மண்டை நான் வருவேன். ஆம், அப்படி வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மிக அருமையை சொல்லுகிறார். லூக்கா 9:59 இயேசு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றி வரும்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வனாந்தர வாழ்க்கை செழிப்பாகும், நம்முடைய கண்ணீரின் வாழ்க்கை கடந்து போகும், நம்முடைய துன்பத்தின் வாழ்க்கை நீங்கும், நம்முடைய வியாதியின் வாழ்க்கை அருமையானவர்களை நீங்கும், நம்முடைய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடந்தேறும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நினைக்கிறதை விட, வேண்டிக் கொள்ளுகிறதை விட அதிகமாய் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினாலே இந்த எப்ராயிமை போல நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, எகிப்திற்கு எப்படி திரும்பி போனானோ அதே போல நாம் பாவத்துக்கு திரும்பி போய்விடாதபடி இயேசுவண்டை திரும்பி வருவோமா? நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே எப்ராயிம் திரும்பி போய் எகிப்துக்கு போய், ஆண்டவரே, அதனுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு, அடிமைத்தனத்துக்கும், அக்கிரமத்துக்கும், துன்மார்க்கத்துக்கும் அவன் அடிமைப்பட்டு போனான். ஆண்டவரே, அதே போல நாங்கள் அடிமைப்பட்டு நாங்கள் ஆக்கினை அடையாதபடிக்கு, வேதனை அடையாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சிதைந்து சின்னாபின்னம் ஆகாதபடிக்கு இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ் ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. Mobile number 9443875 298. God bless you.